शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुविद्यविधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। विद्या च अविद्या च यः तद्वेद उपमन्त्र उभयं सह अविद्यायाः मृत्युं तीर्त्वा अविद्यया मृत्युं तीर्त्वा विद्यया अमृतमश्नुते अन्धन्तमः प्रविशन्ति ये असम्भूतिम् उपासते ततः भूयैव ते तमः यौ सम्भूत्यां रताः। विद्यै अविद्यै ஏற்கனவே பார்த்தோம். அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தமஷ்ணுதே. ரெண்டுமே அதிகாரித்துவ பிராப்திக்காக சொல்லப்பட்டது. அவித்யினா கர்மயோகம், வித்யினா தேவதா உபாசனைன்னு பார்த்தோம். இது ரெண்டும் சமுச்சயம் பண்ணி தான் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும் பொழுதுதான் தனக்கு ஞான யோக்கியத்துவம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது வேதம். அடுத்ததாக ரெண்டு விதமான உபாசனையை பத்தி சொல்றது. இந்த ரெண்டு உபாசனைகள் இதுவுமே ஒரு உபாசனையை தனியா பண்றதுனால, சகாமமாக பண்றதுனால மிருத்யுனா அதோகதி தான் சம்பவிக்கிறது. இதை நிஷ்காமியமா பண்ணும் பொழுது அண்ட் ரெண்டு உபாசனைகளை சேர்த்து உபாசிக்கும் பொழுது ஞான யோக்கியத்துவம் கிடைக்கிறது அப்படின்றதாக இது சம்பிரதாயத்தில் பார்க்கறது. ஏன்னா இந்த உபாசனைகள் எல்லாமே ரிஷிகள் ரிஷிகளினுடைய ஒரு என்ன சொல்றது டிரான்சென்டென்டல் ஸ்டேட்ல கிடைச்சது. இப்படி உபாசித்தால் எனக்கு அந்தக்கரண சுத்தி ஏற்படுறதுங்கிறது அந்த ரிஷியினுடைய அனுபவம், பகவான் கொடுத்தது. அப்போ அந்த அனுபவத்தை ரிஷிகள் என்ன சொல்ல வருகிறார்கள்ன்றதை இன்டர்பிரட் பண்றதுக்கு நம்மள மாதிரி சாமான்யமா முடியாது. அதனால சம்பிரதாயம் வழியாக இந்த வார்த்தைகள்ல எப்படி பார்க்கப்படுறது அப்படின்னு அந்த ஆச்சாரியர்கள் பார்த்து சொல்றதை வச்சுதான் இதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது வெறும் லாஜிக்கலா உட்காந்து ஒருத்தர் யோசிச்சு சொன்ன விஷயம் கிடையாது. அப்போ ஒரு தியானத்துல இருக்கும் பொழுது, ஒரு உபாசனையில இருக்கும் பொழுது, ஒரு ரிஷிகளுக்கு ஏற்பட்ட அனுபவத்துல அவ கொடுத்ததுங்கிறதுனால, ஏன்னா இதுல அந்தந்தம பிரவிசந்தி சம்பூதினா ஒரு இடத்துல சம்பூதிக்கு இப்படி அர்த்தம் ஆகுது, இன்னொரு இடத்துல அசம்பூத்தினா வேற மாதிரி அர்த்தம் ஆகுது, ஒரு இடத்துல வித்யானா ஒரு மாதிரி அர்த்தம் எடுத்துக்க வேண்டியிருக்கு, ஒரு இடத்துல அவித்யானா இன்னொரு மாதிரி எடுத்துக்க வேண்டியிருக்குன்னா அது காரணம் இதுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா பாஷ்யக்காரர் இதை எப்படி இப்படி அர்த்தம் பண்றார், ஏன்னா வேற எங்கேயாவது அசம்பூதி, சம்பூத்தினா பிரம்மா அப்படின்னு ஹிரண்யகர்ப்பன்னு எடுத்துக்கிறார். ஏன்னா பிறந்தது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சம்பவஹா அப்படின்னா பிறப்புன்னு அர்த்தம், தோற்றம். தோற்றம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா ஹிரண்யகர்ப்பன்லேருந்து ஆரம்பிச்சதுங்கிறதுனால சம்பூதி உபாசனைங்கிறத ஹிரண்யகர்ப்ப உபாசனைன்னு எடுத்துக்கிறார்.
அசம்பூத்தின்னு சொல்லும் பொழுது பிறப்பில்லாததாக இருக்கு அப்படின்னா அங்க வந்து அவ்யக்தமாகிய மாயைன்னு எடுத்துட்டு மாயையை மட்டும் உபாசிக்கும் பொழுது, அதுவும் சகாமமாக மாயையை உபாசிச்சேன்னா என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா பிரகிருதி லயம் கிடைக்கிறது அப்படின்னு அது சாஸ்திரம் இருக்கு. பிரகிருதி லயம்னா அம்பாள் உபாசனையை மாயை மட்டும் தனியாக உபாசிக்கும் போது இந்த பிரளயம் வர்ற வரைக்கும் அவன் பிரகிருதியோட ஒன்னாயிடுறான் அப்படிங்கிறது பலன். இப்போ அந்த பிரகிருதியோட ஒன்னானாலும் அது ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கறது இல்லை அப்படிங்கிறதுனால அது அந்தந்தமாக பிரவிசந்தின்னு வேதம் சொல்றது அப்படின்னு சம்பிரதாயத்தில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சம்பூதி உபாசனை ஹிரண்ய கர்ப்ப உபாசனை பண்ணும் பொழுது என்ன கிடைக்கிறதுன்னா சகாமமா பண்ணோம்னா அவன் பிரம்மலோகத்தை அடைகிறான் அப்படின்னு இருக்கு. பிரம்மலோகத்தை அடைஞ்சாலும் அவன் வந்து நிஷ்காமமா பண்ணும் பொழுதுதான் மோட்சத்தை அடையிறான். சகாமமாக பண்ணும் பொழுது திருப்பியும் ஜென்மா ஏற்படுறது அப்படிங்கிறதுனால சகாமமாக நீ வந்து சம்பூதி உபாசனையோ அசம்பூதி உபாசனையோ பிரகிருதி உபாசனையோ பண்ணாத, நிஷ்காமமாக பண்ணும் பொழுது மோட்சத்தை கொடுக்கறதுன்னு இதை நம்ம வந்து அப்படிதான் வந்து ஆச்சாரியால் வந்து இதுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த 2 ஸ்லோகத்தை நம்ம இந்த 2 மந்திரத்தை பார்க்கும் பொழுது அந்தந்தமஹா பிரவிசந்தி ஏ அசம்பூதிம் உபாசதே. இங்கே அசம்பூதிகி அந்தந்தமஹா பாஷிகாரர் சம்பவனம் சம்பூதிகி தோன்றுதல் அர்த்தம். யா யஸ்ய காரியஸ்ய சா சம்பூதிகி தஸ்யாக அந்யாக அசம்பூதிகி பிரகிருதிகி காரணம் அவ்யாகிருதாக்கியம். இந்த அவ்யாகிருதம் பிரகிருதி மாயை இது எல்லாமே பரியாயம்தான், ஒரே விஷயத்தை தான் சொல்றது. அவ்யாகிருதாக்கியா பிரகிருதி காரணம் அவித்யா. அவித்யை வந்து அவ்யாகிருத்தம் பிரகிருதி. இப்ப நம்ம பிரகிருதி புருஷன்னு வந்து சாங்கியன் சொல்றான். சாங்கியன் சொல்ற பிரகிருதி திரிகுணாத்மிகா பிரகிருதி, சத்வரஜஸ் தமோ குணமா இருக்கக்கூடிய மெட்டீரியல் காச பிரகிருத்தின்னு பார்க்கலாம். அந்த சாங்கியம்னா நம்ம இந்த பிரகிருத்தியை புரிஞ்சுக்கிறதுக்காக அதை ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். சாங்கியனுடைய சித்தாந்தம் என்னன்னா, நிறைய புருஷர்கள் இருக்கா. இப்போ நம்ம எப்படி இங்கே நம்ம சோல்னு சொல்றோம் இல்லையா, நம்ம ஆத்மவஸ்து, அதே மாதிரி தான் அவன் வந்து பிரகிருதி, அவன் புருஷன்னு சொல்றது அதுதான் இண்டிவிஜுவல் சோல் அப்படின்னு. பிரகிருதிங்கிறது ஒரு மாசா இருக்கு, ஒரு களிமண் உருண்டை மாதிரி இருக்கிறது பிரகிருதி. சத்வரஜஸ் தமோ குணத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய அது பிரகிருதி. அதுக்குள்ள பல புருஷர்கள் இருக்கிறார்கள். ஓகே, இதுதான் வந்து சாங்கியனுடைய அடிப்படை. அந்த புருஷர்கள் வந்து சுகதுக்கம் ஏன் இருக்குன்னா, தாரதமியம் இருக்கு, சுகதுக்கம் ஏன் இருக்குன்னா, இந்த ரஜசத்துவ தமோ குணங்களாகிய பிரகிருதி வந்து பேலன்ஸ் எடுத்து ஈக்குவலிபிரியத்துல இல்லை. அதனால வந்து இவனுக்கு வந்து சுகதுக்க விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ மோட்சம் எப்படி சித்திக்கும்னா, அவனோட இதுல இது 3த்தையும் ஈக்குவலிபிரியத்துக்கு கொண்டு வந்தான்னா மோட்சம். பட் நம்ம என்ன கேள்வி கேட்போம்னா, ஒரு தடவை ஈக்குவலிபிரியம் போய் நீ திருப்பி கொண்டு வந்தேன்னா திருப்பி அந்த ஈக்குவலிபிரியம் போகாதுங்கிறதுக்கு ஒன்றும் இது கிடையாது. இன்னொரு கேள்வி என்னன்னா, சாங்கியன்லேயே 2 உண்டு, நிரீஸ்வர சாங்கியம் சைஸ்வர சாங்கியம்னு சொல்றான். ஏன்னா ஈஸ்வரன் இல்லைன்றதா சொல்லிட்டு இருக்கிற சாங்கியன்ட்ட என்ன கேள்வி கேட்கறான்னா, முதல்ல ஈக்குவலிபிரியத்துல தான் இருந்ததுன்னு சொல்ற, அந்த ஈக்குவலிபிரியம் எப்படி போச்சு? இந்த சத்வரஜஸ் தமசனுடைய ஈக்குவலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரன் ஒருத்தர் இருந்து அதை டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்றான். அந்த தான் சைஸ்வர சாங்கியம்னு. அந்த பிரகிருதி, இந்த திரிகுணாத்மிகா பிரகிருதி தான் அவன் பேசுறான். ஆனா புருஷர்கள் பல அவனை பொறுத்த வரைக்கும். இப்ப நம்ம சொல்ற வேதாந்தம் சொல்ற பிரகிருதி என்னன்னா, மாயாதான் பிரகிருதி. அந்த பிரம்மவஸ்துக்கு மாயையான பிரகிருத்தினால சிருஷ்டி. இப்போ அதுதான் அவ்யாகிருதம் அவ்யக்தம்னு சொல்றது, அன்மேனிஃபெஸ்ட். ஸோ இந்த பிரளயம் நம்ம தூக்கத்தில் எப்படி வந்து அவித்தியை வந்து உள்ள அடங்கிடுறதோ, அது மாதிரி இந்த மாயை வந்து திருப்பி அடங்கிடுறது தான் நம்ம பிரளயம்னு சொல்றோம். பகவான் பிரளயம்னா வந்து ஏதோ கடல் வருது, தண்ணி வந்து அடிச்சுன்னு போறது அப்படிங்கிறதுலாம் ஒரு இதுவாக ஒரு இமேஜரியா தான் சொல்லப்படுறதே வழியா, பிரளயம்ங்கிறது என்னன்னா ரெசல்யூஷன். பகவான் வந்து ஜெகத்தாக மேனிஃபெஸ்ட் ஆகிறார், திருப்பி ரெசல்யூஷன் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறது. அந்த ரெசல்யூஷன் ஆகும் பொழுது இது அவ்வியக்தமா போயிடுது. அதுதான் அம்பாள் வந்து அப்பர்ணா, நான் அன்னைக்கு சொன்னேன், பகவானுக்கு வந்து ஸ்தானுன்னு பேரு, அம்பாளுக்கு அப்பர்ணான்னு பேரு. இந்த ஹோல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து அன்மேனிஃபெஸ்டாக பகவான்கிட்ட ஒடுங்கிறது தான் பிரளயம்னு சொல்றோம்.
அப்போ அந்த அதுக்கு தான் அந்த சம்பூதி உபாசனை அசம்பூதி உபாசனை பண்ணால் இந்த பிரகிருத்தியினுடைய உபாசனை பண்ணா பிரளயம் வர்ற வரைக்கும் அந்த பிரகிருத்திலேயே ஒடுங்கி போயிடுறான். திருப்பி திருப்பி ஜென்மா இந்த சைக்கிள்ல கிடையாது. அதாவது ஒவ்வொருத்தரையும் சிருஷ்டி ஒவ்வொரு கல்பத்துல ஒரு யுகம் வருது, யுகத்துக்குள்ள சதுர யுகங்கள் வருது, 4 யுகம் வந்து அப்புறம் கல்பம் மாறுது, அந்த மாதிரிலாம் சொல்றோம். அது வந்து பிரம்மாவோட ஒரு நாள், பிரம்மாவோட 100 வருஷத்துக்கு அப்புறம் அவர் போகிறார். இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய கணக்கு இருக்கு. நம்மளோட சிருஷ்டி ப்ராசஸ் வந்து சைக்கிளிக் தான். ஏதோ ஒரு டயத்துல சிருஷ்டி ஆரம்பிச்சதுன்னு கிடையாது. ஒரு கல்பமும் ஒரு யுகமும் உனக்கு வந்து சதுர யுகமும் ஆரம்பிக்கிறதே ஒழிய அது திருப்பி ஈஸ்வரன்ட்ட லயம் அடைஞ்சு திருப்பி அடுத்த தடவை திருப்பி சிருஷ்டி உருவாகுது. அந்த சிருஷ்டி உருவாகும் போது இந்த அவ்வியக்தத்துல ஒடுங்கி இருக்கிற ஜீவன்கள் வந்து திருப்பியும் அடுத்த கிருத்த யுகம் திரேதா யுகத்துல திருப்பியும் அதே ஜீவன்கள் தான் வருது. மோட்சம் அடையிற வரைக்கும் இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கு. அனாதியாக இருக்கிற சிருஷ்டி போயிட்டே இருக்குங்கிறது தான் நம்மளோட கிரமம். ஒரு பாயிண்ட்ல வந்து உருவானது இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சாஸ்திரம். ஸோ எதுவுமே வந்து ஆரம்பிக்க முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆரம்பம்னு சொன்னோம்னா ஆரம்பத்துக்கு முன்னாடிங்கிற கேள்வி வந்துடுது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? அதனால வெக்தாத் அவ்வியக்தம் தான். அவ்வியக்தாத் வியக்தம், திருப்பி வெக்தத்திலேருந்து அவ்வியக்தம், திருப்பி வியக்தம் அவ்வியக்தம், இப்படியே போயிட்டு இருக்கு சைக்கிள். அந்த அவ்வியக்தமாக இருக்கும் பொழுது பொட்டன்ஷியல் இருக்கு. ஈஸ்வரன் கிட்ட வந்து கிரியேட்டிவ் பொட்டன்ஷியல் மாயையாக அவ்வியக்தமாக இருக்கு. அதை அன்மேனிஃபெஸ்ட்னு சொல்றோம். அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது தான் சிருஷ்டி. அந்த ஈஸ்வரனே சிருஷ்டியாக மேனிஃபெஸ்ட் ஆகிற, திருப்பி வந்து அசிருஷ்டமாக போயிடுறார். அப்போ அந்த சிருஷ்டியினுடைய பொட்டன்ஷியல் அவ்வியக்தமா ஈஸ்வரன்ட்ட இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான். அஜ்ஞானம் வந்து அவித்யாக தூக்கத்தில் எங்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருப்பி எக்ஸ்பீரியன்ஸ், உலக எக்ஸ்பீரியன்ஸாக மாறுது. திருப்பி மாயையா அவித்யா உள்ள போயிடுறது. திருப்பி எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வேக்கன்றது இஸ் நத்திங் பட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நம்ம வரிசையா தூங்கி எழுந்ததுலேருந்து திருப்பி தூங்க போற வரைக்கும் செட் ஆஃப் அனுபவங்கள் தான் இருக்கு. அந்த அனுபவம் எதனால வருதுன்னா, என்னோட புண்ணிய பாப்பம் பிராரப்தமாக எனக்கு இந்த ஜென்மால அன்னைக்கு என்ன ஏற்படணும்னு இருக்கோ அது என்னோட அனுபவம். அந்த அனுபவங்கள் முடிஞ்ச உடனே அந்த அன்னைக்கான பிராரப்தம் எக்ஸாஸ்ட் ஆனோடனே என் மைண்டு தூக்கத்துக்கு போயிடுது. ஸோ வெக்தமாகிறது அவ்வியக்தமாகிறது, வெக்தமாகிறது அவ்வியக்தமாகிறது நம்மளோட லைஃப்ல பார்க்குறோம். அதையே சமஷ்டியில பார்க்கும்போது அதை ஈஸ்வரன்னு சொல்றோம். அப்போ இந்த சிருஷ்டியினுடைய பொட்டன்ஷியல் முழுக்க அவ்வியக்தமாக அதே ஈஸ்வரன்ட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க அதுதான் இங்க பாஷிக்காரர் சொல்றார். தாம் அசம்பூதிம் அவ்யாக்கிருதாக்கியாம் பிரகிருதிம் காரணம் அவித்யா. இந்த சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய அவித்யைக்கு பிரகிருத்தினும் பெயர், அசம்பூத்தினும் பெயர். அது என்னன்னா காம கர்ம பீஜபூத ஆத்ம தர்ஷன பீஜபூதாத்ம தர்ஷனாத்மிகாம் உபாசதே. பீஜம்னா சீடு. இந்த காம கர்மத்துக்கு பீஜமாக இருக்கிறது அவித்யா. அதனாலதான் நம்ம சொன்னோம் அவித்யா காம கர்ம. அந்த நம்மளோட இண்டிவிஜுவல்ல பார்த்தோம்னா அவித்யிலிருந்து போக்தா வரான், போக்தாலேருந்து கர்த்தா வரான், கர்த்தாலேருந்து காரியம் நடக்கிறது. இதனுடைய ஆதாரமாக இருக்கக்கூடியது மாயா உபாதி. அதனால காம கர்ம பீஜ பூதாத்ம தர்ஷனாத்மிகாம், இந்த காரணமாகிய அவித்யை, பிரகிருதி அவித்யை அவ்யாகிருதம் எல்லாம் ஒரே வஸ்துவை சொல்றதுதான். அதை மட்டும் உபாசத்தே, காமியமாக யார் உபாசிக்கிறானோ தது அனுரூபமேவ அந்தந்தமகா அதர்ஷனாத்மகம் பிரவிசந்தி, அவன் பிரகிருதி லயத்தை அடைகிறான். அந்த அந்தந்தம பிரவிசந்திங்கிறது தான் இங்க என்ன சொல்றான்னா, அவித்யாக இருக்கக்கூடிய அவ்யாகிருதத்துல அந்த பர்டிகுலர் சிருஷ்டி முடியற வரைக்கும் அவன் வந்து இருக்கான். பட் மோட்சத்தை அடையிறது இல்லை. ஏன்னா வெறும் அவ்யாகிருதத்தை மட்டும் உபாசிக்கிறதுனால அதை வந்து ஈஸ்வரனோட சேர்ந்து உபாசிக்கும் போது அவனே மோட்சத்தை அடையறாங்கிறது தான் அந்த தாத்பரியம். இதனால்தான் இதை வந்து சமுச்சயத்தை சொல்றதாக தான் எடுத்துக்கணும். இல்லைன்னா வந்து ஏன் ஹிரண்ய கர்ப்ப உபாசனை வந்தும் மோட்சம் கொடுக்காத இடத்துக்கு எடுத்துன்னு போறது. அவ்வியக்தமான மாயை அம்பாள் உபாசனையும் நீ தனியாக மாயையா மட்டும் பண்ணும்பொழுது திருப்பி அந்தந்த மஃப்க்கு போறதுன்னு சொல்றதுனால இது ஏன்னா பின்னாடியே வந்து சேர்த்தும் சொல்றது என்ன, மிருத்யும் தீர்த்துவா இங்கேயும் வருது. விநாசே சம்பூதிஞ்ச விநாசஞ்ச, இன்னும் 2 மந்திரம் கழிச்சு வர்றது. சம்பூதிஞ்ச விநாசஞ்ச எஸ்தத் வேத உபயம் சஹா விநாசேன மிருத்யும் தீர்த்துவா சம்பூத்தியா அமிர்தமஷ்ணுதே. 2த்தையும் சேர்த்து பண்ணும் பொழுது
விநாசம்ன்றதாகிய இரண்யகர்ப்போபாசனையினால மிருத்யுவாகிய இந்த அதிகாரித்துவ பங்கத்தை நீக்கி சம்பூத்தியா அமிர்தமஷ்ணுதே அப்படின்னு அதே வாக்கியமே இருக்கு, அந்த அந்த மந்திரம் இருக்கு. அதனால இது ரெண்டுத்தையும் சமுச்சயம் பண்ணி உபாசனை பண்ணும் பொழுது அவனே மோட்சாதிகாரி ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரங்களினுடைய சாரம். நீ 15 நிமிஷம் தான் கிடைச்சிது, நம்ம சாயங்காலம் இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். எனிவே இன்னும் 2 செஷனில் முடிஞ்சிடும். அதனால தான் சரி அட்லீஸ்ட் உபாசனை நடக்கிறதுனால ஒரு 1/2 hour மெடிடேஷன் பண்ணலாம்னு இன்னைக்கு பார்த்தோம். சாயங்காலம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.